உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்ன சொல்றதுன்னே தெரியல ஜனனி. உன்னோட ஃப்ரெண்டை பத்தி நீ கண்டிப்பா என்கிட்ட நிறைய சொல்லியிருப்ப, நிறைய பேசியிருப்ப. ஒருவேளை நானும் கூட அவங்க கிட்ட பேசியிருக்கலாம். அவங்களுக்கும் என்ன தெரிஞ்சதுனால தானே நம்ம கல்யாணத்துக்கே வந்திருப்பாங்க. அந்த போட்டோல இருக்கிற முகத்தை பார்த்தா உண்மையை சொல்லணும்னா பார்த்த மாதிரியும் இருக்கு, பழகின மாதிரியும் தோணுது. ஆனா ஆனா எதுவுமே என்னால யோசிக்க முடியல. அவங்க பேரு கூட எனக்கு ஞாபகம் வரல. சாரி ஜனனி. நீங்க எனக்கு ஆறுதல் சொல்றீங்க. ரொம்ப கொடுமையா இருக்கு. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. யார நினைச்சு அழறதுனே தெரியல. ஏன் இப்படிலாம் நடக்குது? ஜனனியா, எனக்கு என்ன சொல்லி உன் மனசை தேர்த்துறதுன்னு தெரியல. செத்து போனது யாரு? எனக்கும் அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? அவங்களுக்கும் உங்களுக்கும் என்ன மாதிரி வந்தோன்னு நான் எப்படி புரிய வைப்பேன்? அழுவறதை தவிர என்னால வேற எதுவுமே பண்ண முடியாது. ஐயோ, புரியுது ஜனனி. உன்னை பார்த்தாலே எனக்கு புரியுது. உன்னோட லாஸ் உன்னை எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கும்னு என்னால புரிஞ்சுக்க முடியுது. நான் உங்ககிட்ட இப்ப அழாதன்னு மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். உனக்கு ஆறுதல் சொல்றதுக்கு கூட அவங்கள பத்தி எந்த ஞாபகங்களும் என்கிட்ட இல்லையே. இப்பதான் எனக்கு ஒண்ணு புரியுது ஜனனி. உன் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்க, நான் உயிரோட இருக்கேன். கிட்டத்தட்ட நானும் செத்துட்ட மாதிரி தான். இந்த உயிர் மட்டும்தானே என்கிட்ட ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஏன் இப்படி சொல்றீங்க? இல்ல, அதுதான் உண்மை. உன்னை காதலிச்சிருக்கேன், உனக்கு தாலி கட்டியிருக்கேன். நீ என்னோட வைஃப், நான் காதலிச்சு கைப்பிடிச்ச மனைவி. இது எல்லாமே எனக்கு தகவல்களா மட்டும்தான் இருக்கு. உணர்வா, பாசமா, அன்பா, கடந்த கால நினைவுகளா என்கிட்ட எதுவுமே இல்லையே ஜனனி. உன்னோட சந்தோஷம் என்ன, உன்னோட விருப்பம் என்ன, உன்னோட சோகம் என்ன, உனக்கு பிடிச்சவங்க யாரு, உனக்கு நெருக்கமானவங்க யாரு, இது எதுவுமே எனக்கு தெரியல ஜனனி. சொல்லப்போனா நீயே எனக்கு புதுசா தான் இருக்கு. நீ என்னோட வைஃப். நான் கட்டின தாலி உன்னோட கழுத்துல தொங்குது. அதனால உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும், அதனால உன்னை அழாம பார்த்துக்கணும். அப்படிதான் நான் நினைக்கிறேன். என்னால அப்படிதான் நினைக்க முடியுது ஜனனி. உன்னோட பாதியா நான் இல்ல ஜனனி. நான் இருக்க ஆசைப்படுறேன். அதுக்காக என்னால என்ன முடியுதோ அதை நான் முயற்சி பண்றேன். ஆனா உணர்வுகளை கலந்துக்க முடியல ஜனனி. நான் இந்த மாதிரி நேரத்துல என்ன சொல்லி உன்னை தேத்துறது? எதை சொன்னா உனக்கு ஆறுதலா இருக்கும்னு எனக்கு அப்படி எதுவுமே எனக்கு தெரியலையே ஜனனி. உன்னை பத்தியே எந்த ஞாபகமும் இல்லாதனா உன் ஃப்ரெண்டை பத்தி என்ன சொல்லி உன்னை அழாதன்னு நான் சொல்ல முடியும்? சொல்லு. சாரி, என்ன மன்னிச்சிரு ஜனனி. பரவாயில்ல. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு ஞாபகங்கள் வரும்.
அப்ப நான் ஏன் அழுதேன்னு உங்களுக்கு புரியும். கொஞ்ச நேரம் கோயிலில் இருந்துட்டு போகலாம். ம். வா. அம்மா பாத்துமா. என்னம்மா ஆச்சு? ஐயோ, சாரிங்க. பூ தவறின நேரம் ஏதோ நல்லதுதான் நடக்கும். பரவாயில்லம்மா. ஜனனி, ஜனனி என்னாச்சு? ஒன்றும் இல்லைங்க, தலை லைட்டா சுத்திருச்சு, அதான். சரி, நீ ரொம்ப டயர்டா இருக்க, வா வந்து உட்கார். வா வா, இப்படி உட்கார். வா, ரெஸ்ட்லெஸ்ஸாகவே இருக்கல்ல, அதான். நீ இங்கேயே உட்காந்துரு, நான் போய் ஜூஸ் ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஆ? இல்ல இல்ல, வேண்டாம், பரவாயில்ல, வேண்டாம். ஜனனி, நீ ஏதாவது சாப்பிடணும், சாப்பிட்டாதான் இந்த டயர்ட்னஸ் போகும். நீ எதுவும் சொல்லாத, பேசாம உட்கார், நான் போய் ஜூஸ் வாங்கிட்டு வரேன். சரியா? இரு, வந்துடுறேன். கடவுளே, சாமியார் ஜனனியை தேடி போக சொன்னது அவங்க இறந்துட்டாங்கன்னு எனக்கு சொல்லதானா? இங்க பாரு, இந்த விஷயத்தையும் மறைச்சா ரொம்ப தப்பாயிடும். உன்னை சாட்சியா வச்சு சிவா கிட்ட எல்லா உண்மையையும் நான் இப்பவே சொல்லிட போறேன். இந்த முடிவுல எந்த மாற்றமும் இல்லை. நீதான் எனக்கு துணையா இருக்கணும். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.